அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். இது நான் சொல்றது ஒரு டைரக்ஷன் மட்டும்தாங்க. அது எகைன் போயிட்டு another டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும், இல்லை அதே டைரக்ஷன் போகலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், நம்ம தினமும் போட்டுட்டு இருக்கோம், தினமும் தான் நடந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து மட்டுமே இயங்குங்க. அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம தயவு செய்து பண்ணாதீங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷன், பேட்டர்ன் இதெல்லாம் இருக்குங்க, இல்லை இல்லை. ஆனா அதெல்லாம் வைத்து இன்ட்ராடே ட்ரேடிங்ல வந்து, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வித்தின் செகண்ட்ல சேஞ்ச் ஆகக்கூடியது. அதை வைத்து நம்ம இங்கே எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? அந்த டேட்டா லைவ் டேட்டா நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்போ மேக்ஸ் படி தான் அது இயங்கும். எந்த நியூஸ் எது வந்தாலும் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? அப்போ அதை சார்ந்து நீங்க படிச்சீங்கன்னாங்கள சரியா இருக்கும். ஓகே, அது வருகிற கிளாஸ் வந்து 12ஆம் தேதி துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக் யாராவது கேட்டிங்களோ எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். என்ரோல் பண்ணுறவங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸு லிங்க் வந்து எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அதை பே பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு லெவலுக்கு போவோம். நாம இங்க வந்து எதை வாங்குங்க வீங்கன்னு எதுவுமே நம்ம சொல்றது கிடையாது. ஒரு டைரக்ஷனை மட்டும் சொல்றோம், அவ்வளவுதான். அங்க வரும்போது நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அது மேக்ஸ் படி தான் எடுக்கணும். ஏன்னா அது ஃபால்ஸா கூட இருக்கும், அதை ஏமாத்துவாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் நம்ம மேக்ஸ்ல தான் நம்ம கண்டுபிடிக்க தெரியும். சரி, 25,800 கால் இன்னைக்கு. 25,800 கால் 142 rupees எபோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் ஏறுவதற்கும் 142 rupees பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் இறங்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். அப்போ 25,800 கால் 142 rupees வரும்போது உங்க டிசிஷனை நீங்க எடுத்துக்கோங்க. அது மட்டுமல்ல, அது 142 வந்து அங்கிருந்து ஏற ஆரம்பிச்சதுன்னா ஒரு விலையில போய் திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். அதே போல பிலோ கீழே வந்தா ஒரு விலையில இருந்து திரும்பணும், ஆறு அதே டைரக்ஷன் போகலாம். அப்போ ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு இடத்துல முடிச்சுட்டு இன்னொரு ட்ரெண்ட் நடந்தே ஆகணுங்க. அதே டைரக்ஷனா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனா? அது போல அந்த 1000 பாயிண்ட் எப்படி ஏறும் மேக்ஸ் படி, இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம். 0 to 0 கால்ங்கிறது எக்ஸ்பைரி டேல மட்டும்தான் பயன்படுத்தணும், மற்ற நாட்கள்ல பயன்படுத்தக்கூடாது. ரூல் மஸ்ட், மேக்ஸுக்குன்னு செட்டன் ரூல், அவ்வளவுதான். அந்த கேல்குலேஷன்ஸ் பிஃபோர் 9:15 முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். லைவ்ல இதை மாத்து அதை மாத்துங்கிற வேலையே நமக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்போ புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் பப்ளிக் டொமைன்ல சொல்றாங்கன்றதை நம்பாதீங்க. யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் சொல்றதை நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்றது சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா பயன்படுதுன்னா மட்டும்தான் பயன்படுத்தணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.